சூரத்துல் யாசீன் அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஆயுளை அதிகமாக்குகிறோமோ அவருடைய நிலையை தலைகீழாக ஆக்குகிறோம். குழந்தை பிறந்தவன என்ன செய்யும்? குப்புற விழுதுக்கு முயற்சி பண்ணும், அப்படிதானே? அப்புறம் கொஞ்ச நாள்ல தவள ஆரம்பிக்கும், அடுத்து கொஞ்ச நாள்ல எதையாவது பிடிச்சி எந்திக்கும், அடுத்து என்ன செய்யும்? எதையாவது பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கும், கட்டில பிடிச்சி நடக்கும், செவுரை பிடிச்சி நடக்கும். அப்புறம் அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்து பார்த்து ரசிப்போம். அப்ப நம்ம சொன்ன மாதிரி அப்படியே ஒவ்வொரு கட்டம் முடிஞ்ச பிறகு அவருடைய வயதான காலத்துல இந்த குழந்தை எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிப்பார். நல்லா நடந்துகிட்டு இருந்தவர் பிடிச்சி நடக்க ஆரம்பிப்பார். காலம் வயசு போகுதா, 60, 70, 80 ஆன உடனே அவங்களால நடக்க முடியாது. அவங்கள ஒரு ஆள் என்ன செய்யணும்? கையில பிடிக்க ஆரம்பிக்கணும். செவரை பிடிச்சவரு ஒரு ஆள் பிடிக்கணும். அப்புறம் அவர் என்ன செய்வாரு? உட்கார ஆரம்பிச்சிருவாரு. எது தேவைன்னா அப்படி தவண்டு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகிரும். அப்புறம் நடக்க முடியாது. கடைசி காலகட்டம், சக்கராத்துடைய காலகட்டம். தண்ணி வேணுமா, பாலை ஊத்துவா, எதையாவது கொடுக்கணுமா அப்படின்னு யாராவது நம்ம பக்கத்துல நின்று என்ன செய்வார்கள்? கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்று அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் யாசீன்ல எடுத்து பாருங்க. யாருக்கு ஆயுளை அதிகப்படுத்துகிறோமோ அவருடைய நிலையை தலைகீழாக மாற்றுகிறோம். எப்படி குழந்தையா இருக்கும் பொழுது நடக்க தெரியாம தவண்டு எந்திச்சு தட்டு தடுமாறி வந்தானோ அதே நிலை அப்படியே தலைகீழாக அங்க போகும். அங்க போய் அங்க முடியும் பொழுது அதே மாதிரி கடைசி காலகட்டம் படுத்த படுக்கையிலே மௌத்தாயிருவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலையை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் நம்ம அல் குர்ஆன்ல எடுத்து படிச்சீங்கன்னு வைங்களேன், படிக்கும் போது நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா உட்கார்ந்து ஆழமாக படிக்கும் பொழுது குர்ஆன் நம்மளை எங்கேயோ கொண்டுட்டு போயிரும், எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். வெறுமனே இந்த உதாரணத்தை, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்ச அந்த உதாரணத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. மேல இருந்து மழை பெய்யுங்க, செடி வளருங்க, திரும்ப காஞ்சி போயிருங்கிறான். என்னது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். குர்ஆனோடு நீங்க நெருங்க நெருங்க அல்லாஹ் எவ்வளவு அற்புதமானவன், அவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமானது, அல்லாஹு அக்பர் என்று நம்முடைய நாவுகள் எல்லாம் முழங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த செடி கொடிகள் வளர ஆரம்பிச்சது அப்படியே காஞ்சி போகுதுன்னு சொன்னா அல்லாஹ் உலக வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறாத, செல்வத்தை சம்பாதிக்கிற, திடீர்னு அழிஞ்சு போயிருது, நல்ல ஆரோக்கியமா வர, திடீர்னு நோய் வந்துருது, உன்னால எந்திரிச்சு நடக்கவே முடியல, பேச முடியல, அழ முடியல, எல்லா உணவுகளும் இருக்குது, உன்னால உண்ண முடியல. அல்லாஹ் அந்த வாழ்க்கை அப்படியே சருகாக மாற்றி விடுகிறான். அதைத்தான் உலக வாழ்க்கைக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கின்றான். அல் குர்ஆனுடைய வசனங்கள் இவ்வளவு அற்புதமான செய்திகளை ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் பதிய வைத்திருக்கிறான்.